குறிப்பாக 1098 அந்த விஷயங்களாகட்டும், அது இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம்தான். அது ஒரு பையன் வந்து அவன் போய் சனி ஞாயிறில் வேலை பார்த்து அதுக்கு கிடைக்கிற ஒரு 5 ரூபா 10 ரூபா கூலியை எங்க குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணம் நடந்தாலும் அங்க இருக்க சுத்தி இருக்கவங்களாம், நீ எனக்கு ஒருவேளை குழந்தை உங்க தெருவில் குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உனக்கு 10 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் குழந்தை திருமணத்தை நிப்பாட்டத்துக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ இந்த சாக்லேட்டுக்காக வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லேயர் அதுக்குள்ளார வருது. இன்னொன்று அட்டண்டன்ஸ், வெறுமனே அட்டண்டன்ஸ்குள்ளார போய் பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும் போதே நான் வந்து இவர் அந்த பேரை ஒன்று சொல்லி நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப தட்டையா போயிருந்திருக்கும். அதுக்குள்ளார ஒரு லேயர் வச்சு ஒரு டாக்டர் பேசுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அது அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது யாரெல்லாம் டாக்டர் யாரெல்லாம் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அது ஒரு ஸ்பீடு பிரேக்கரா இருந்தாலும் கூட அதுக்குள்ளார ஒரு லேயர் இருக்கு. அதுதான் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மகா டீச்சருடைய கணவர் சமைப்பாரு. இவங்க பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே என்ன நீங்க போய் பொம்பளை மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த எளிமையாக்குறதுக்கு ரொம்ப பழகி போன ஒரு உதாரணத்தை சொல்லுவோம் இல்லையா, இப்படி இல்லடா இப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து ஒரு ஆண் சமைக்கிறது குறித்து ஒரு விஷயம் கேள்வி கேட்கப்படுது. அதற்கு உதாரணம் விளக்கி சொல்றதுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த சாதியில பிறந்தவங்க மேல இருக்காங்கிறது தப்புன்னு சொல்றோம்ல, இந்த சாதியில பிறந்துட்டாலே கீழே இருக்கிறது தப்புன்னு சொல்றோம்ல. ஆமா, அது போலதான் இதுங்கிறது ஒரு பெரிய சாப்டர், அதை விளக்கணும். ஆனா இதோட அது கம்பேர் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் இதை விளக்கிறதுக்கு அதுதான் பயன்படுத்தும் போது நீங்க ஒரு விஷயத்தையே ரெண்டுத்தையுமே நீங்க வந்து கொடுக்குற ஒரு தன்மை இருக்கு இல்லையா. இது வந்து தான் வந்து சிறாரளிக்கத்துக்குள்ளார ரொம்ப மேலோட்டமா போயிட்டு இருக்கிற ஒரு போக்குல ஒரு குறுக்கீடு செய்து அதுக்குள்ளார சின்ன சின்ன லேயர்ஸ் அதுக்குள்ளார கதை அனுமதிக்கிற அளவுக்கு அது கொண்டு போறது. இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய லெக்சரா போய் திரும்ப நமக்கு இந்த கடத்தல் கதைக்கு வர்றதுக்குள்ளார நம்ம டயர்ட் ஆகிடாம ரொம்ப சுருக்கமா அதே நேரத்துல ஒரு பளிச்சுன்னு கதைக்குள்ளார ஒரு லேயரை கொடுக்கறதுங்க இருக்கு இல்லையா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் இந்த பகடையில ரொம்ப முக்கியமா நான் பார்க்குற அந்த ஸ்பீடு பிரேக்கர் தான் நம்ம பார்க்குறேன். வேகத்துலையும் கூட அந்த நிதானமான அந்த போக்கு வந்து கதையை வந்து இன்னும் பலப்படுத்துகிற மாதிரியான விஷயமா இருக்கு. ஏன் அது தேவை, ஏன் அந்த மாதிரியான நிதானமான அந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏன் தேவைன்னா, நீங்க அந்த சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது.